தமிழீழ விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற ஆரம்ப காலகட்டங்களிலும் அந்த போராட்டத்தினுடைய தாற்பயத்தை, நேர்மையை, நியாயத்தை உணர்ந்தவராக அவர் ஆற்றிய பணிகளும் இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அக்ரிமெண்ட் என்பதிலே நாங்கள் கவனமாக இல்லாத விடத்து நாங்கள் எங்களுக்கு தரப்படுகின்ற தீர்வு பொதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு பேசக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இதுவரை நடந்திருக்கக்கூடிய சர்வதேச குற்றங்கள் மீள நிகழாமையை நான் ரிகரன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். களத்திலே இருக்கக்கூடிய, நிலத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமனாக புலம்பெயர் சமூகத்திலும் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள். அவ்வாறான பட்சத்திலே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் சமூகம் ஈழத்தமிழர்களின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாங்களும் தவிர்க்க முடியாமல் அந்த ஏக்கிய ராஜ்யவை பேச வேண்டித்தான் இருக்கிறது. இது நாங்களாக விரும்பி பேசுவதல்ல. மாதிரி அரசியல் நகலை உருவாக்குவதிலே இன்றைய ஜனாதிபதியும் பங்கெடுத்திருக்கிறார். அதில் இன்னொரு உபரி தகவல், இன்றைய பிரதமரும் அதனுடைய உபகுழு ஒன்றிலே அங்கத்தவராக இருந்திருக்கிறார். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிற, கசியவிடப்பட்டிருக்கிற அல்லது உரையாடப்பட்டிருக்கக்கூடிய மாதிரி வடிவத்தை ஏதோ ஒரு வகையிலே உள்வாங்க அல்லது அதை அடித்தளமாக கொண்டு தன்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ள ஸ்ரீலங்கா சிலோன் இஸ் a free, sovereign and independent republic which is an ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு consisting of the institutions of the center and the provinces, state which is undivided and indivisible. ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்க முடியாத நாடு. எப்போதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்கப்பட முடியாத, அதுக்கான வாய்ப்புகளை அறவே இல்லாமல் செய்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள்ளே நாங்கள் சிக்கப்பட வேண்டி இருக்க போகிறது. சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், நாங்கள் கொடுத்துட்டோம், அது பௌத்தம் இருக்கட்டும். இதெல்லாமே யாருக்கு கொடுக்கிறது? ஈழத்தமிழர் இறமையை தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் தாரை வாய்த்து கொடுத்து விட முடியாது. Chapter 11, the second chamber என்று சொல்லப்படுகிறது. There shall be a second chamber which shall consist of 55 members appointed and elected in accordance with the provisions of the constitution. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, நான் ஒரு வெளிப்படையான வெளி ஆளாக சொல்கிறேன். நான் இதில் கட்சி சார்பானவனும் அல்ல, கட்சியினுடைய அனுதாபியும் அல்ல. நாங்கள் இலங்கை தமிழர்களா, ஈழத்தமிழர்களா? நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அந்த அடையாளம் இன்னொரு வகையில் எங்களை நெகிழ்வுறச் செய்கிற, டைலூட் பண்ணுகிற ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து என்பிபி மாறவில்லை. இன்னமும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏகேடி ஜேவிபியினுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கும் ஜேவிபியினுடைய போக்குகளை கட்டுப்படுத்துவதிலே அமைச்சராக வராத, பாராளுமன்ற உறுப்பினராக வராத, எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத டில்வின் சில்வா தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களை பற்றி வரவேற்புரையிலும் தலைமை உரையிலும் அவருடைய பணிகள் பற்றியும், குறிப்பாக விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்த போது கொழும்பிலிருந்து அவர் ஆற்றிய பணிகள் மாத்திரமல்ல, அதற்கு முன்னரும் கூட தமிழீழ விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற ஆரம்ப காலகட்டங்களிலும் அந்த போராட்டத்தினுடைய தாற்பயத்தை, நேர்மையை, நியாயத்தை உணர்ந்தவராக அவர் ஆற்றிய பணிகளும் எடுத்த முடிவுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக கொழும்பிலே விடுதலை போராட்டத்தை மிக நியாயத்துடன் உச்ச குரலிலே எடுத்துச் சொல்லி அந்த நியாயத்தை உலகெங்கும் பரப்புவதற்கும் விடுதலை போராட்டத்திற்கு தன்னால் இயன்ற தார்மீக ஆதரவை தருவதிலும் அவர் முனைப்புடன் செயலாற்றியிருந்தார். குறிப்பிட்ட காலப்பகுதியிலே நாங்கள் வன்னி பகுதியிலே ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த போது
அவருடைய பேச்சுக்கள், அவர் அளிக்கின்ற விளக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற போது அவரை பற்றிய மிகப்பெரிய பிரமிப்பு எங்களிடம் ஏற்பட்டது. சாதாரணமாக அரசியல்வாதிகள், தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவ்வாறான ஒரு நெருக்கடிமிக்க சூழலிலே எப்படி செயலாற்ற வேண்டும், எப்படி தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக, முன்மாதிரியாக குமார் பொன்னம்பலம் அவர்கள் தொழிற்பட்டிருந்தார். உண்மையில் இன்றைக்கு மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவு பேருரையை ஆற்ற எனக்கு அழைப்பு கிடைத்த போது என்னுடைய வாழ்க்கையிலே நான் முதல் தடவையாக 1982ஆம் ஆண்டிலே எனது 9 வயதிலே நான் சந்தித்த முதலாவது அரசியல்வாதி அவர்தான். திருகோணமலையிலே எங்களுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்த போது 82ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அவர் திருமலை சிவன் கோயிலடிக்கு ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்தார். அப்போதுதான் நான் அவரை, ஒரு சிறுவனாக நான் அவரை பார்த்திருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாவதாக கண்ட அரசியல்வாதி அவர்தான். அத்தகைய அந்த அரசியல் அறிமுகத்தை தந்தவருக்கு அவருடைய 25வது ஆண்டு நிறைவிலே நிறைவுரையாக என்னுடைய பேச்சு அமைவதையிட்டு நான் கால பொருத்தத்தை எண்ணி பார்க்கின்றேன். இன்றைக்கு மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவை நாங்கள் மீட்டுக் கொண்டிருக்கின்ற போது அவர் எப்படி தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு போராட்டம் மிக வேகமாக தியாகங்களுடன் முன்னெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு பொதுமகனாக, ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து எப்படி தன்னுடைய கடமைகளை செய்தார் என்பது இன்றைக்கு இந்த வரலாற்று சந்திப்பிலே, இன்றைய வரலாற்று பொழுதுகளிலே நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலேதான் என்னுடைய நினைவு பேருரையை மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் என்ற தலைப்பிலே நான் தெரிவு செய்திருந்தேன். இந்த நினைவு பேருரையிலே நான் 5 விடயங்களை முக்கியமாக தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, தமிழ் மக்களுடைய, ஈழத்தமிழ் மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள், அவற்றை பற்றிய புரிதல்கள், எண்ணக்கருக்கள் முதலாவதாகவும், எங்களுக்கு தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய அல்லது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு நகல் வடிவத்தில் உள்ள பிரச்சனைகள் பற்றி இரண்டாவது கட்டத்திலும், இதற்கு மாற்றாக நாங்கள் முன்னெடுக்கப்படுவதாக நாங்கள் பரிந்துரைந்து பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம், அதை பற்றிய கரிசனைகளை என்னுடைய 3வது கட்டத்திலும், எவ்வாறு இருந்தாலும் இன்றைய பொழுதுகளில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபியினுடைய பார்வை, அவர்களுக்கூடாக நாங்கள் பெறக்கூடிய சாத்தியங்கள், இவற்றை பற்றி பேசுவதாக என்னுடைய 4வது கட்டத்தையும், அதனூடாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய ஈழத்தமிழர் அரசியலை, குறிப்பாக தேர்தலுக்கு அப்பால், அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் கட்டமைக்கப்பட வேண்டிய அரசியலை பற்றி பேசுவதாக என்னுடைய இறுதி பகுதியையும் நான் வடிவமைத்திருக்கின்றேன். அந்த வகையிலே என்னுடைய பேச்சிலே முதலாவது விடயமாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடியது ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான அடிப்படை கோட்பாடுகளை நாங்கள் இந்த கட்டத்திலே நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே இருக்கின்றோம். இன்றைக்கு புதிய அரசாங்கம் பதவியேற்று அதிலும் 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே மிக கணிசமான வாக்குகளை பெற்று அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழலிலே நீண்டு தொடரும் எங்களுடைய ஈழத்தமிழர் பிரச்சனையினுடைய, எங்களுடைய போராட்ட வரலாற்றினுடைய ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமாக இருந்தால், அந்த தீர்வுக்காக
கொழும்பிலிருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டிய சமிக்கைகளிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெறுமனே எங்களுடைய அபிலாஷைகளை அல்லது கோரிக்கைகளை நாங்கள் எங்களால் தன்னியல்பாக முன்வைப்பதை விட அவ்வாறான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதற்கு அல்லது கவனத்தில் எடுக்கப்படுவதற்கான ஏது நிலைகளை கொழும்பிலிருந்து அறிகுறிகளாக சமிக்கைகளாக நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு பதவியேற்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய வலுவான கட்டத்திலே இருந்தாலும் கூட கொழும்பிலிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய வலுவான அரசியல் பிரதிநிதித்துவத்தின் ஊடாக எதை சாதிக்கப் போகிறது என்பது பற்றிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்பு மாற்றத்தை முன்வைத்து வந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக அந்த கட்டமைப்பு மாற்றத்தை எடுத்துச் செல்ல முடியுமா அல்லது அந்த கட்டமைப்பு மாற்றத்தை மேலிருந்து கீழாக விதைத்து செல்ல முடியுமா என்ற கேள்வி இன்றைக்கு வலுவாக எழுந்து வருகிறது. நாங்கள் கேட்கலாம், ஒரு மிக குறைந்த காலப்பகுதி தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான காலப்பகுதிக்குள் அவர்கள் தங்களுடைய போக்கினை அல்லது தாங்கள் செய்ய வேண்டியவற்றை நிரூபிக்க வேண்டிய காலப்பகுதி என்பது ஒப்பீட்டளவில் குறுகியதானது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அரசியல் வாழ்வு என்பதும் கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் விட்டு சென்ற பாதைகளிலிருந்து மிக வித்தியாசமானவர்களாக அவர்கள் காட்ட வேண்டிய தேவை இருப்பதையும் வைத்து பார்க்கும்போது இந்த நாட்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. தனியே தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமல்லாது தெற்கிலிருந்தும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது குவிந்திருக்கிறது. இந்த அதீத எதிர்பார்ப்பு தான் அவர்களுக்கான பெரிய அச்சமாகவும் இன்றைக்கு உருவாகி வருகிறது. ஒரு எதிர்பார்ப்பு என்பது அதி உச்ச அளவிலே இருக்கும் போது அந்த எதிர்பார்ப்பை எப்படி திருப்தி செய்து கொள்வது என்பதிலே இன்றைய அளவிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு முனைப்பான முன்னகர்வை எடுத்து வருவதாக இன்னமும் உறுதிப்படுத்தப்படக்கூடிய தடயங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இருக்கட்டும், அவ்வாறான பொழுதிலே ஆக குறைந்தது ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அரசியல் நல்லெண்ணத்தை பொலிட்டிக்கல் வில் எடுத்துக்காட்டும் முயற்சிகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் அவ்வாறான முயற்சிகள் எங்கள் கண்களுக்கோ எங்கள் அறிவு புலத்துக்கோ தெரிவதாக இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஆக்கபூர்வமான அல்லது மனச்சுத்தியுடனான செயற்பாடுகளிலே ஈடுபடுவதற்கான அறிகுறிகளை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நிலை, படைகளிடம் கையளிக்கப்பட்டோருக்கான நிலை பற்றிய வெளிப்படையான பிரகடனம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு மீதமாக இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். ஈழத்தமிழர்களின் நினைவூட்டல் உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு புனரமைப்பு என்பது இன்றைக்கு மிக அவசியமாக இருக்கின்ற போது அதற்கு சாத்தியமான மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஏதாவது ஒரு அதிகார சபையை அமைப்பதற்கான முன்முயற்சி அல்லது முன்வரைவு ஒன்று அல்லது யோசனை ஒன்று அரசாங்கத்தாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இராணுவ மயமாக்கம் தவிர்க்கப்பட வேண்டும்.
இராணுவ குவிப்புகள் விலக்கப்படக்கூடிய நிலை அறிவிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் கையகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலங்களை விடுவிக்கின்ற அந்த நல்லெண்ண சமிக்கை தரப்பட வேண்டும். இப்படியான விடயங்களூடாக ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான தளத்தினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்குவதற்கு இன்றைக்கு காலம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை கடந்து வந்திருக்கக்கூடிய நாட்கள் இந்த விடயங்கள் சார்ந்து எங்களுக்கு அர்த்தம் பொதிந்த அல்லது ஆக்கபூர்வமான சமிக்கைகளை இதுவரை தர தவறி இருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கு நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த பந்து எங்கு இருக்கிறது? இப்போது அந்த பந்தை ஈழத்தமிழர்கள் பக்கம் விடுவிப்பதற்கான அந்த பெரிய பொறுப்பு அரசாங்கம் என்ற முறையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் இருப்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல அவ்வாறான முன்முயற்சிகள், அறிவிப்புகள், சமிக்கைகள் விடுவிக்கப்பட்டால்தான் நாங்கள் ஈழத்தமிழர்களின் அடிப்படை கோட்பாடுகளை பேசுவதற்கு அல்லது அவற்றை பற்றி உரையாடுவதற்கு அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முன்முயற்சிகள் பற்றிய காத்திரமான முயற்சிகளுக்கு போவதற்கு முன்பாக நிச்சயமாக சர்வதேச மத்தியஸ்தருடனான இணக்கப்பாடுகளை எட்டுவதற்கான கட்டத்தை நாங்கள் அடைய வேண்டும். இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டுமாக இருக்கும். அந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அக்ரிமெண்ட் எட்டப்பட தவறுமாக இருந்தால் மீண்டும் கடந்த காலங்களிலே எங்களுக்கு தரப்பட்டிருந்த புதிய அரசியலமைப்பை பற்றிய விவாதங்களுக்குள்ளே நாங்கள் எங்கள் சக்தியையும் நேரத்தையும் வீணடித்துக் கொள்ள வேண்டிய ஏற்படும். ஆகவே இந்த இடத்திலே எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகள் பற்றிய மிகச் சரியான புரிதலோடு அதற்கான அங்கீகாரத்தோடு நிச்சயமாக ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்துடனான ஒரு இணக்கப்பாடு ஒன்று ஈழத்தமிழ் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே எட்டப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கனிகின்ற பட்சத்திலே தான் நாங்கள் நிச்சயமாக ஆக்கபூர்வமான அரசியலமைப்பு அல்லது புதிய அரசியலமைப்பிலே நாங்கள் பேச வேண்டிய விடயங்களை உறுதியாக முன்வைக்க முடியும். அந்த வகையிலே அப்படியான ஒரு சர்வதேச மத்தியஸ்தருடனான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் இதுவரை பேசி வருகின்ற தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் ஆகியவற்றை மிக விரிவான வியாக்கியானத்துடன் முன்வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கான தயார்படுத்தல்கள் ஈழத்தமிழர்கள் பால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறானதாக இருக்குமாக இருந்தால் ஈழத்தமிழர்கள் தமக்கென அடையாளப்படுத்தப்பட்ட தேசம்சார் புவியியல் பரப்பினை உடையவர்கள், பிரிக்க முடியாத சுயநிர்ணய உரிமையை கொண்டவர்கள், வரலாற்று அடிப்படையிலும் தீவில் காலனித்துவ காலத்துக்கு முந்தைய இருப்பின் பேரிலும் அவர்களுக்கு இருக்கும் மொழியியல், சமூக, பொருளாதார, அரசியல் உரித்துக்களின் அடிப்படையிலும் ஒரு தேசிய குழுமமாக ஒன்றிணைவதற்கான உரிமை மற்றும் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் எங்களுடைய முதலாவது கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்க முயற்சிக்க வேண்டும். இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அக்ரிமெண்ட் என்பதிலே நாங்கள் கவனமாக இல்லாத விடத்து நாங்கள் எங்களுக்கு தரப்படுகின்ற தீர்வு பொதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு பேசக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்களுக்கு உருவாகும். அல்லது வெவ்வேறு வகையான அழுத்தங்களின் பேரிலே நாங்கள் சமாளிக்க முடியாத நெருக்கடிகளை, அச்சுறுத்தல்களை சந்திக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக மாற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு வந்து சேரும். அதைப்போல இதுவரை நடந்திருக்கக்கூடிய சர்வதேச குற்றங்கள் மீள நிகழாமையை, நான் ரிகரன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்களின் வரலாற்று மற்றும் பாரம்பரிய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நிலம் சார்ந்த தொடர்ச்சியும் ஒருமைப்பாடும், அந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி என்பது
தமிழ் பேசும் மக்களின் சுய நிர்ணயத்தை உறுதிப்படுத்துவதாக, அவர்களுடைய வாழ்வியல் தொடர்ச்சியை, டெமோக்ராட்டிக் கண்டினியூட்டியை உறுதிப்படுத்துவதாக, இனம் சார்ந்து மாத்திரமல்லாமல் மொழி சார்ந்த அடையாளத்தை சுயநிர்ணய அலகின் பகுதியாக அமையக்கூடியது என்பதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்பதை நாங்கள் உரத்து சொல்லக்கூடியதாக எங்களுடைய அடுத்த கோரிக்கை வலியுறுத்தப்பட வேண்டும். அத்தோடு மாத்திரமல்லாமல் இன்றைய பொழுதுகளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளாக நாங்கள் முன்வைப்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். இன்றைக்கு களத்திலே இருக்கக்கூடிய, நிலத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமனாக புலம்பெயர் சமூகத்திலும் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள். அவ்வாறான பட்சத்திலே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் சமூகம் ஈழத்தமிழர்களின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சுய நிர்ணயம் பற்றிய அரசியல் அபிலாசைகள் தொடர்பான எத்தகைய பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படுமாக இருந்தாலும் அதிலே புலம்பெயர் சமூகமும் பங்கேற்பதை உறுதி செய்யக்கூடிய நிலை உருவாக வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அனைத்து மதங்களையும் சமமாக பேணக்கூடிய மதச்சார்பற்ற நிலையினை வடக்கு கிழக்கு எங்கனும் உறுதிப்படுத்தக்கூடிய, தீவடங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கான மொழி உரிமைகளை வடக்கு கிழக்கில் சிங்களம் பேசுபவர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய நிலையை நாங்களும் உறுதிப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கில் அமையக்கூடிய சுயநிர்ணய அதிகாரமுடைய அலகானது இயல்பாக, தன்னியல்பாக தீவின் ஏனைய பகுதிகளோடு உறவாடக்கூடிய நெகிழ்வான கூட்டிணைப்பாக இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய சுயநிர்ணய உரிமைக்கு பாதிப்புகள் ஏதும் ஏற்படுமாக இருந்தால் சர்வதேச நீதிமன்றம் போன்ற சர்வதேச அங்கீகாரத்துடன் கூடிய நீதி பொறிமுறை ஒன்று கூடாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஏது நிலைகள் பற்றி நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை கோட்பாடுகளில் நாங்கள் உறுதியாக இருந்து கொண்டு அவற்றை பேசுபொருளாக கொண்டு அவற்றின் தளத்திலே நாங்கள் புதிய அரசியல் அமைப்பு பற்றிய யோசனைகளை எதிர்நோக்குபவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது எமது நீண்ட இத்தனை தியாகங்கள் செய்யப்பட்ட விடுதலை போராட்டத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நியாயம் கற்பிப்பதாக அது அமையும். அந்த கட்டம் எங்கள் மத்தியிலே நாங்கள் முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கின்றேன் அந்த கட்டத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேர்தல் அரசியலுக்கு அப்பாலே அல்லது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உரிமைகள், அடிப்படை கோட்பாடுகள் மக்களின் கோரிக்கைகளாக, ஈழத்தமிழ் மக்களின் இறைமையை உறுதிப்படுத்தப்படக்கூடிய கோரிக்கைகளாக முன்வைக்கப்படுகின்ற போது அதற்கு மிக பெரும் வலு கிடைக்கும். அந்த வலுவினை நாங்கள் கூட்டு திரட்சியாக நாங்கள் உருவாக்க வேண்டும். கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாலே, அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாலே அந்த கூட்டு உணர்வு உருவாக்கப்படுமாக இருந்தால்தான் நாங்கள் புதிய அரசியல் யாப்பை மிகச் சரியாகவும் வலுவாகவும் உறுதியாகவும் ஒரு திரட்சியாகவும் எதிர்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் எங்கிருந்தோ எங்களுக்கு தரப்படுகின்ற பரிந்துரைகளின் அடிப்படையிலும் சிபார்சுகளின் அடிப்படையிலும் முன்வைக்கப்படக்கூடிய தீர்வு பொதிகளிலே நாங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டித்தான் ஏற்பாடு. இந்த நிலையை உணர்ந்து கொண்டுதான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நாங்கள் நகர முடியும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகிறது. இந்த நிலையிலிருந்து நான் இரண்டாவது கட்டத்திற்கு செல்கிறேன். ஓகே, இப்படியான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கின்ற பட்சத்திலே இதுவரை காலத்திலே எங்களுக்கு அதிகமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய கடந்த ஆட்சி காலங்களிலே முன்வைக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்கள் பற்றிய நகல் வடிவத்தை பற்றி நாங்கள் இங்கு ஒரு கணம் கருத்தூன்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. வழக்கமாக இந்த விடயத்தை தொடங்கும் போது அந்த ஏதாவது ஒரு பேச்சை தொடங்கும் போது ஆரம்பத்திலே வணக்கம் சொல்வது போல நாங்களும் தவிர்க்க முடியாமல் அந்த ஏக்கிய ராச்சியவை பேச வேண்டித்தான் இருக்கிறது.
இது நாங்களாக விரும்பி பேசுவதல்ல, அதை பேச வேண்டிய கடப்பாடும் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எங்களுக்கு எப்படியான மாய மந்திரங்களை, சூழ்ச்சிகளை, சூட்சுமங்களை இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வடிவத்துக்குள்ளே தர காத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தையினுடைய பொருள் பொதிந்த அர்த்தங்களை நாங்கள் கட்டுடைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. டீகன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் யாருக்கும் ஈழத்தமிழர் உரிமையை, இறமையை எந்த அரசியல் கட்சிக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஈழத்தமிழர்களுடைய இறமையை எந்த தனிப்பட்ட அரசியல்வாதிக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஈழத்தமிழர் மக்களுடைய இறமை யாருக்கும் காவு பொருளாக இதுவரை கையளிக்கப்படவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நிர்தாட்சியமாக சில விடயங்கள் பேசப்படுவது பற்றி மக்கள் மத்தியிலே மிகச்சரியான புரிதல்கள் உருவாக்கப்பட வேண்டும். நான் ஏன் இந்த விடயத்தை சொல்கிறேன் என்றால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் சந்தித்து வருகின்ற நெருக்கடிகள், அச்சுறுத்தல்கள் மத்தியிலே இன்னமும் ஒரு சுதந்திரமான முடிவெடுக்க திராணியற்ற ஒரு அரசாங்கமாகத்தான் கண்களுக்கு தெரிகிறது. நேற்றைக்கு துணைவேந்தர்களுடனான சந்திப்பிலே பிரதமர் ஹரிணி கலந்து கொண்டிருந்த போது ஒரு விடயத்தை முன்வைத்ததாக எனக்கு அறிய கிடைத்தது. அதாவது, இனிமேல் புதிய பல்கலைக்கழகங்கள் வேண்டாம், புதிய பீடங்கள் வேண்டாம், புதிய துறைகள் வேண்டாம், புதிய பாடங்களை இப்போதைக்கு ஆரம்பிக்காதீர்கள். இனிமேல் எங்களுடைய பல்கலைக்கழகங்களை தூர தூர மாகாணங்களுக்குள்ளே ஆரம்பிக்காமல் சிட்டி பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், நகரங்களை அண்மித்ததாக ஆரம்பியுங்கள் என்று சொல்கின்ற ஒரு நிலைமை இருந்ததாக அறிய கிடைத்தது. இது மாலிமா அரசாங்கம் சந்தித்து வருகின்ற உள்ளக நெருக்கடிகளை எடுத்து காட்டுகிறது. இது மாத்திரமல்ல, எங்களுக்கான உணவுப் பொருள் தட்டுப்பாடாக இருக்கலாம், எரிபொருள் விலையிலே இருக்கக்கூடிய தளம்பல்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தீர்மானகரமான முயற்சிகளை முன்னெடுப்பதிலே இத்தனை அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருந்தும் அந்த அதிகாரத்தின் பேராலே நடவடிக்கைகளுக்கு செல்கின்ற தயக்க நிலையை நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த புதுவருட பிறப்பிலே ஜனாதிபதி மக்களுக்கு ஆற்றிய உரையிலே அவர் இன்னமும் பிரச்சனைகளை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற தீர்வுகளை அவருக்கு அப்படியான ஒரு அதிகார பலம் கிடைத்திருக்கிறது. ஒரு புல்டோசர் போல மூவ் பண்ணலாம். ஆனால் இன்னமும் அந்த புல்டோசர் ஸ்டார்ட் பண்ணப்பட இல்லை, நிக்குது. அவர் இன்னமும் பிரச்சனைகளை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு, மக்களுக்கு இந்த பிரச்சனைகளுடைய தாற்பயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறான சூழலிலே ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசியல் தீர்வு ஒன்றை தேசிய மக்கள் சக்தி முன்வைக்குமா, அல்லது பேசுமா, அல்லது புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அதற்கான காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்குமா என்றால் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருக்கிறது. நாங்கள் புதிய அரசியலமைப்பை பற்றின ஆரம்ப கட்ட வேலைகளை 3 வருடங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட எங்கள் தரப்பிலே நாங்கள் தயாராக வேண்டியிருக்கிறது. ஈழத்தமிழ் மக்களுடைய தரப்பிலே என்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், முட்டல்கள், மோதல்கள், பிரச்சனைகள் அது கட்சிகளுக்குள்ளும் கட்சிகளுக்கு அப்பாலும் புதிய புதிய வடிவங்களிலும் எங்களை ஆக்கிரமித்துக் கொண்டே வருகின்றன. இவ்வாறான சூழலிலே ஆக குறைந்தது இந்த 3 வருடங்களையாவது பயன்படுத்திக் கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை மக்கள் மயப்படுத்திக் கொண்டு ஒரு தமிழ் அரசியலை கட்டமைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் இந்த காலப்பகுதியை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமானது. அவ்வாறான பொழுதிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, அறிந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு விடயம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய புதிய அரசியலமைப்பு முயற்சிகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்ற, பேசப்பட்டிருக்கின்ற அல்லது கசிய விடப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பு மாதிரி வடிவத்தின் ஊடாகத்தான் நகர்வுகளை செய்யும்
என்பதை நாங்கள் அறிய கிடைக்க கூடுமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாதிரி அரசியல் நகலை உருவாக்குவதிலே இன்றைய ஜனாதிபதியும் பங்கெடுத்திருக்கிறார். அதில் இன்னொரு உபரி தகவல், இன்றைய பிரதமரும் அதனுடைய உபகுழு ஒன்றிலே அங்கத்தவராக இருந்திருக்கிறார். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிற, கசியவிடப்பட்டிருக்கிற அல்லது உரையாடப்பட்டிருக்கக்கூடிய மாதிரி வடிவத்தை ஏதோ ஒரு வகையிலே உள்வாங்க அல்லது அதை அடித்தளமாக கொண்டு தன்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ள அது முயற்சிக்க கூடும். அதற்கான தடயங்கள் தெரிகின்றன. குறிப்பாக தமிழர்கள் தரப்பிலிருந்து இந்த மாதிரி வடிவமைப்பிலே அதிக பங்களிப்பு செய்திருப்பவராக கருதப்படுகிற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனையும் இணைத்துக் கொண்டு அவர்கள் அதனை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏற்கனவே சுமந்திரனது தோல்வியை மக்கள் கவலையோடு பார்த்தார்களோ இல்லையோ, என்பிபி அரசாங்கம் பார்த்திருக்கிறது. ஏனென்றால் திரு சுமந்திரனுடைய பங்களிப்பு என்பது அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அப்ப அந்த வகையிலே இதுவரை முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி வடிவத்திலே இருக்கக்கூடிய சில முக்கியமான கரிசனைகளை நான் இங்கு சுட்டி காட்டிக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சாப்டர் 1, the people, the state and sovereignty என்ற பகுதியிலே the state என்றதிலே சொல்லப்படுகிறது. நான் நீ திருப்பியும் ஏகே ராஜ்யவை பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம், ஆனால் அதை சொல்லித்தான் போக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரியாம்பிள், இந்த மாதிரி வடிவமைப்புடைய அறிமுக கட்டம் என்பது ஒரு வகையிலே இந்த வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை உள்ளடக்கி இருக்கிறது. Sri Lanka Ceylon is a free, sovereign and independent republic which is an Ekya Rajya, ஒருமித்த நாடு, consisting of the institutions of the center and the provinces which shall exercise power as laid down in the constitution. In this article, Ekya Rajya, ஒருமித்த நாடு means a state which is undivided and indivisible. ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்க முடியாத நாடு. And in which the power to amend the constitution or to repeal and replace the constitution shall remain with the legislature and the people of Sri Lanka. அது இலங்கை மக்களுக்கானதாக as provided in this constitution என்று அது உரக்க சொல்கிறது. இந்த இடத்திலே undivided and indivisible இந்த வார்த்தை பிரயோகங்கள் முன்வைக்கின்ற விடயம் நாங்கள் காலங்காலமாக தமிழ் மக்கள் சார்பிலே முன்வைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய உச்சபட்ச சுயநிர்ணய உரிமை அல்லது ஒரு கான்ஃபெடரேஷன், ஒரு இணைப்பாட்சிக்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பற்றி எதிர்காலத்தில் எந்த கட்டத்திலும் ஒரு பேச முடியாத, உரையாட முடியாத அல்லது அதை குற்றமாக முன்வைக்க தலைப்படுகின்ற நிலையை உருவாக்கிக் கொள்கிற காரணமாக அமைகிறது. ஆகவே ஏக்கிய ராஜ்யம் என்பது நாங்கள் வெறுமனே ஒரு வார்த்தையாக அல்லது சாதாரண ஒரு வார்த்தை பிரயோகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அதற்கான விளக்கத்தை சொல்கின்ற போது, பொருட்கோடலை செய்கின்ற போது, இன்டர்பிரேட் பண்ணும் போது அன்டிவைடட் அண்ட் இன்டிவிசிபிள் என்ற வார்த்தைகளை சொல்கிறது. ஒருபோதும் பிரிக்கப்படாத, இனிமேலும் பிரிக்கப்பட முடியாத, அதுக்கான வாய்ப்புகளை அறவே இல்லாமல் செய்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள்ளே நாங்கள் சிக்கப்பட வேண்டி இருக்க போகிறது. இது பற்றி நாங்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். இதே போல 2-3 விடயங்களை சொல்லி நான் இந்த பிரச்சனை இதே நாங்கள் கரிசனைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், பௌத்தத்தை முன்னுரிமைப்படுத்தி பௌத்தத்தை நாட்டினுடைய தேசிய மதமாக பிரகடனப்படுத்துகின்ற நிலை. பௌத்தம், அந்த பௌத்தத்திற்கு அதிஉச்ச முன்னுரிமைகள் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மரபு சார்ந்த விடயங்கள், எங்களுடைய வாழ்விடங்கள், எங்களுடைய வழிபாட்டு இடங்களிலே ஒரு புத்தர் சிலை முன்னுக்கு வைக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் பின்வாங்க வேண்டிய நிலை உருவாகும். எங்களுடைய அடிப்படை வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இன்னமும் சட்ட ரீதியாக, அரசியலமைப்பு ரீதியாக உறுதிப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும்.
திரு சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், நாங்கள் கொடுத்துட்டோம், அது பௌத்தம் இருக்கட்டும். இதெல்லாமே யாருக்கு கொடுக்கிறது? ஈழத்தமிழர் உரிமையை தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் தாரை வார்த்து கொடுத்து விட முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னியல்பாக தன் முடிவிலே தாரை வார்த்து விட முடியாது. இது ஒட்டுமொத்த திரட்சியின் வடிவமாக முன்வைக்கப்பட வேண்டும் என்று நான் கூறியதும் அதனால் தான். அந்த வகையிலே இதே போல இன்னும் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். Chapter 6, Principles of State Policy and Fundamental Duties. It is a fundamental duty of the state to refrain from promoting in any manner ethno-nationalism in the country, directly or indirectly. The state shall promote civic nationalism and liberal patriotism based on most enlightened religious and secular principles, fundamental human rights and cosmopolitanism. இந்த இடத்திலே இந்த அரசியல் யாப்பிலே சொல்லப்படுகின்ற இன்னொரு விடயம் எத்னோ நேஷனலிசம், இன தேசியம் பற்றி நாங்கள் பேசுவதற்கு இனி இடம் இருக்காது. ஓகே, ஒரு வகையில் அது நல்லம். எப்படி சிங்கள பெருந்தேசியவாதம் முன்வைக்கப்படுவதற்கு அல்லது சிங்கள பெருந்தேசியவாதத்தை முன்வைத்துக் கொண்டு அடிப்படைவாதிகள் உருப்பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு, இந்த அரசியல் அமைப்பு சில தடைக்கற்களை போடலாம். ஆனால் அதே வேளையில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அப்ப எங்களுடைய எத்னோ நேஷனலிசம் என்பது இந்த அரசியல் யாப்பினூடாக தடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான பொருட்கோடல்களை தேடி போகும்போது எதிர்காலத்திலே இந்த அரசியல் யாப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நாங்கள் தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு கூட முடியாதவர்களாக, அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து அதை முன்னகர்த்துவதற்கு முடியாதவர்களாக, அல்லது எதுவித எங்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைப்பதற்கு முடியாதவர்களாக தடுக்கப்படுவதற்கு, சட்ட ரீதியாக தடுக்கப்படுவதற்கு இந்த அரசியல் யாப்பு வழிவகுக்கும். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் Chapter 11, the second chamber என்று சொல்லப்படுகிறது. There shall be a second chamber which shall consist of 55 members appointed and elected in accordance with the provisions of the constitution. இந்த இரண்டாவது சபை என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கு எதை தரப்போகிறது? இந்த பாராளுமன்றத்திலேயே போய் நாங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்கும் போது இரண்டாவது சபை மாகாண சபைகளில் இருந்து தெரிவு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்களை கொண்டு நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த இரண்டாவது சபையினூடாக ஈழத்தமிழர்களுடைய அபிலாசைகள் அல்லது உரிமைகள் அல்லது கோரிக்கைகளை நாங்கள் எங்கே முன்வைக்கப் போகின்றோம்? இது எங்களை இன்னும் நெகிழ்வும் தளர்ச்சியும் உருவச் செய்கின்ற நடவடிக்கை, எங்களை டைலூட் பண்ணுகின்ற ஒரு முயற்சியாக அமையும். ஆகவே இந்த விடயங்களின் ஊடாக நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதே போல டெரிட்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா பற்றின ஒரு குறிப்பை நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். The territory of Sri Lanka is constituted of its geographical territory, including the provinces as set out in the AAA schedule of the Constitution and including its territorial waters and airspace, together with such additional territory as may be acquired in future. Sri Lanka shall have all rights recognized by law, custom and usage pertaining to its territory. இதுங்க முக்கியமானது. No provincial council or other authority may declare any part of the territory of Sri Lanka to be separate state or advocate or take steps towards the secession of any province on part thereof from Sri Lanka. எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளிலே மிக அடிப்படையானது சுயநிர்ணய உரிமை. அந்த சுயநிர்ணய உரிமையை பேசாமல் விடுவதற்கு, தடுப்பதற்கு இந்த அரசியல் யாப்பு எங்களுக்கு இன்னும் ஒரு இடத்திலே ஒரு பொறியை வைக்கிறது. ஏற்கனவே அரசியல் அமைப்பின் ஆறாவது ஷரத்தினூடாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கூட, எங்களுடைய பேச்சுக்களை கூட சுதந்திரமாக முன்வைக்கப்பட முடியாத நிலைக்கு ஆளாகி இருக்கின்ற போது எங்களை மேலும் நெருக்கடிக்குள்ளும் சிக்கலுக்குள்ளும் மாட்டி விடுவதாக, அல்லது எங்களுடைய அடிப்படை அபிலாஷைகளை முன்வைப்பதற்கு நாங்கள் எந்த முயற்சிகளையும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள முடியாத வகையிலே எங்களை தடுத்து வைத்திருப்பதற்காக இந்த அரசியல் யாப்பு இந்த விடயங்களை சுட்டி நிற்கிறது. இதே போல நிறைய விடயங்கள். ஆகவே இந்த என்னுடைய இரண்டாவது பகுதியிலே நான் இதை சுட்டுகின்ற விடயம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பின்படி புதிய தீர்வுகள் பற்றி பேசப்படுமாக இருந்தால் நாங்கள்
மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க தயாராக இருக்க வேண்டும். இதிலிருந்து நான் இன்னொரு கட்டத்திற்கு செல்கின்றேன். தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய தீர்வு திட்டம், இன்றைக்கு இது ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. ஒரு வகையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, நான் ஒரு வெளிப்படையான வெளி ஆளாக சொல்கிறேன். நான் இதில் கட்சி சார்பானவனும் அல்ல, கட்சியினுடைய அனுதாபியும் அல்ல. ஆனால் மிகச்சரியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் தந்திருக்கின்ற முடிவுகளை வைத்துக்கொண்டு அல்லது இதனூடாக இனி வரக்கூடிய வளர்நிலைகளை வைத்துக்கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே ஒரு வகையில் குறிப்பிடத்தகுந்த கட்சிகளாலும் சிவில் சமூகங்களினாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை பேசு பொருளாக்குவது அல்லது அதனூடாக நாங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் முன்வைக்கப்படுமாக இருக்குமா என்பதை பார்த்துக் கொள்வது. உண்மையில் தமிழர் அபிலாசைகளை வெளிப்படையாக ஆவண வடிவில் ஒரு வகையில் பல தரப்புகளும் இணைந்த ஒரு முயற்சியாக நாங்கள் இந்த தீர்வு நகலை பார்க்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீண்ட பிரயத்தனத்தின் பேரால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பல கட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் முன்பாக குறிப்பாக சிவில் சமூகத்துடன் தொடர் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அன்றைய பொழுதில் அரசியலமைப்பு ஆராயும் குழுவிடமும் அது சமர்ப்பிக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கும் அது பற்றி தெரியப்படுத்தப்பட்டது. இலங்கை தீவின் தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்ட முன்வரைவாக அது முன்வைக்கப்பட்டது. நல்ல விஷயம். ஆனால் நான் இங்கே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தமிழ் மக்களுடைய, ஈழத்தமிழ் மக்களுடைய, இதில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் எப்போதும் இருந்து வருகிறது. நாங்கள் எங்களை எப்படி அடையாளப்படுத்த போகிறோம்? நாங்கள் இலங்கை தமிழர்களா, ஈழத்தமிழர்களா? நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் அந்த அடையாளம் இன்னொரு வகையில் எங்களை நெகிழ்வுறச் செய்கிற, டைலூட் பண்ணுகிற ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்க்கின்றேன். எங்களுடைய காலங்காலமான எங்களுடைய அடையாளம் ஈழத்தமிழர்கள் தான். அந்த பதம், அந்த அடையாளம் தான். அதையும் மனதில் இருத்தி கொண்டு இந்த தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்வு திட்டம் அல்லது ஒரு முன்வைப்பு அல்லது முன்மொழிவானது ஒரு வகையில் எங்களுடைய அபிலாசைகளை ஆங்காங்கே பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் கூட, நான் ஏற்கனவே என்னுடைய பேச்சிலே முதலாவது பகுதியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எங்கள் காலம் காலமாக அல்லது தியாகங்களின் பேராக அல்லது ஒரு விடுதலை போராட்டத்தின் வழியாக நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழர் அபிலாசைகளை தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் முற்று முழுதாக உள்வாங்கி இருக்கிறது என்று கூறுவதற்கு இல்லை. இந்த இடத்திலே எங்களுக்கு கலந்துரையாடல்கள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட உங்களுக்கு விரும்புகிறேன். அவசரகால அதிகாரங்கள் 21.1 அரசியலமைப்புக்கு முரணாக மாநில அரசாங்கம் ஒன்று சமஷ்டியிலிருந்து பிரிவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்றும் அவ்வாறான பிரிவு உடனடியானது ஒன்று என மத்தியின் தலைவர் திருப்திப்படுமிடத்து அவர் அவசரகால நிலையினை பிரகடனப்படுத்தலாம். அவ்வாறு பிரகடனப்படுத்தப்படும் இடத்து ஆளுநர் நிறைவேற்று அதிகாரங்களையும் மற்றும் முதலமைச்சரின் மாநில அமைச்சரவையின் அதிகாரங்களையும் அந்த நிலைமைகளுக்கு ஏற்றவாறு கையகப்படுத்தலாம். இந்த சரத்து நினைக்கின்றேன் இதிலே மீண்டும் அந்த தொடர் கலந்துரையாடலுக்கு பிறகு வந்த இறுதி வடிவத்திலே அது எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அந்த வரையறை எனக்குள் உள்வாங்கிக் கொண்டு இந்த சரத்து எங்களது சுய நிர்ணய உரிமைக்கான அல்லது நாங்கள் எங்களை ஆள்வதற்கான அந்த பொறிமுறையில் ஒரு பிடியை, ஒரு கைப்பிடியை மத்தியிடமே வைத்திருப்பதற்கு நாங்களே சம்மதிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்வு நகல் பற்றி ஒரு காலம் கருதிய கலந்தாய்வு தேவைப்படுகிறது. அதே போல அந்த கலந்தாய்விலே ஏதோ ஒரு கட்டத்திலே எங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு தேவைப்படுமாக இருந்தால் ரெஃபரண்டம், அது கருத்து கணிப்பு வாக்கெடுப்பாக இருக்கக்கூடாது.
எங்களுக்கு தெரிவுகளை தந்து இந்த தெரிவுகளிலே எதை மக்கள் நாடுகிறார்கள் என்பதை குறிப்பிடாமல் நாங்கள் ஒரு முடிந்த முடிவை சொல்லி இதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பாகத்தான் அது இருக்க வேண்டும். ஆகவே நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு ஒரு போதிய காலம் இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதற்கான முன்னகர்வை ஆரம்பித்திருக்கிறது. இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் இருக்கிறார். அதே போல ஏனைய கட்சிகளுடனும் அது பரந்துபட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். தனியே கட்சிகளுடனான உரையாடலாக அதை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் மக்களுடனான உரையாடல்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செல்ல வேண்டும். இது தனியே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான பொறுப்புடைமை அல்ல. ஏனைய கட்சிகளும் இந்த பொறுப்புடைமையிலே தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும். சிவில் சமூகங்களும் இதிலே பங்களிப்பை செய்ய வேண்டும். ஏற்கனவே எங்களுக்கு மிக வேதனையான அனுபவங்கள் 2 சிவில் சமூக கட்டமைப்புகளிலிருந்து வந்திருக்கின்றன. இனிமேலும் மக்கள் சிவில் சமூகங்களை நம்புவார்களா என்ற கேள்வி நியாயமாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அவ்வாறான சூழலில் எப்படி இந்த கலந்துரையாடலை, மக்கள் மயப்படுத்தப்பட்ட உரையாடல்களை, மக்களுக்கான தெளிவுறுத்தல்களை எப்படி வழங்கப் போகிறோம், யாரை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம் என்பது மிக கடினமான பணியாக அமையப் போகிறது. ஆனால் செய்ய வேண்டியது, இது அவசியம் செய்ய வேண்டிய பணியாக அமைய வேண்டியது. இந்த இடத்திலே தான் நான் நினைக்கின்றேன் ஊடகங்களின் பங்களிப்பு மிக பலமாக வலுவாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு எங்களுடைய ஊடக பிரதானிகள் இருக்கிறார்கள், பிரதம ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஊடக உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடல்களை ஊடகங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் என்ன துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே நாங்கள் பேச வைக்கப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை பற்றி இல்லாது வெறுமனே நாளாந்த பிரச்சனைகளையும் அல்லது அரசியல் ஸ்டண்டுகளையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவன குவிப்பைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒரு மாற்று வழி திறக்கப்பட வேண்டும். அந்த மாற்று வழி என்பது நிச்சயமாக இந்த முயற்சிக்கு ஒரு வலி சேர்ப்பதாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறேன். இவ்வாறான சூழலிலே தெற்கிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கும் போது அந்த தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபியா என்பிபியா? இந்த கேள்வி எல்லாரிடமும் இன்றைக்கு எழுந்து வருகிறது. ஏன் என்பிபி தன்னை வேறொரு முகத்தினூடாக அடையாளப்படுத்தி இருக்கிறது? இதற்கு ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். டாக்டர் லயனல் போபகே 1977 ஆண்டிலிருந்து 82 ஆண்டு வரை ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். 1960 அவர் ஒரு முக்கியமான ஜேவிபி செயற்பாட்டாளர். அவர் ரோஹன விஜயவீரவோடு ஒரு மிக முக்கியமான முரண்பாட்டை சந்தித்து வெளியேறுகிறார், நாட்டை விட்டே வெளியேறுகிறார். இந்த லயனல் போபகேனுடைய ஒரு நேர்காணல் மிக சமீபத்திலே பார்க்க கிடைத்தது. அந்த நேர்காணலை மேற்கொண்டவர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ, எங்களுடைய பல்கலைக்கழக கூட்டமைப்பினுடைய முக்கிய பிரதானியாக இருந்தவர். ஒரு வகையில் தன்னை இடதுசாரி என்றும் கூறிக்கொள்வார்கள். ஜேவிபியும் அப்படித்தான் சொல்லுது, தன்னை ஒரு மார்க்சிஸ்ட் என்று தான் தன்னை முதலிருந்து அடையாளப்படுத்தி கொண்டு வர முயற்சிக்குது. ஆனால் இன்றைக்கு என்பிபியில் அது வேறு மாதிரியான ஒரு முகத்தை காட்ட புறப்பட்டு நிற்கிறது. ஆனால் லயனல் போபகே சொல்கின்றார், இந்த ஆரம்பத்திலே தான் தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஜேவிபியின் பால் முன்வைத்ததாகவும் அதற்கு 1971 72 73 போகம்பர சிறையிலே தான் தமிழ் மாணவ செயற்பாட்டாளர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் வழியாக தனக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி அறிய கிடைத்ததாகவும் அதன் போது தனக்கு ஏற்கனவே இருந்த மார்க்சிச சித்தாந்த அறிவின்படி, குறிப்பாக விளாடிமிர் லெனின் முன்வைத்த தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்ற அந்த முக்கியமான கோட்பாட்டின்படி தமிழ் மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதை தான் உரத்து சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த போக்கிலே ஜேவிபியினுடைய ஒரு கொள்கையாக அந்த கோட்பாட்டு தொகுதிக்குள்ளே தமிழ் மக்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் தங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 82 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி கண்ட பின்னடைவு, அதற்கு அதைத்தான் அவர் காரணமாக கூறுகிறார். சிங்கள பெருந்தேசியவாதத்துக்குள்ளே ஜேவிபி
அள்ளுண்டு போனதுக்கு காரணமாக இருந்தது அல்லது தோல்வி முகத்தை சந்திக்க நேர்ந்தது காரணமாக இருந்தது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்திருந்ததுதான் என்று சொல்லி லைனல் போபகே முன்வைத்த அந்த சுயநிர்ணய கோட்பாடு பற்றிய அந்த விடயம் ஜேவிபியினுடைய அந்த கோட்பாட்டு தொகுதியில் இருந்து நீக்கப்படுகிறது. அது தொடராமல் போகிறது. அதை எதிர்த்து லைனல் போபகே வெளியேறுகிறார். அவர் மீண்டும் வந்தார். இப்ப அவர் இலங்கையில் தான் இருக்கிறார். ஆஸ்திரேலியாவிலும் இலங்கையிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே வந்து கொண்டிருக்கும் போது ஒன்றை சொல்கிறார். என்னென்றால் அதான் முக்கியமானது. லைனல் போபகே சொல்கிறார், அறகலைய போராட்டத்தின் பின்னர், குறிப்பாக என்பிபி ஆரம்பமானதன் பின்னர் என்பிபியினுடைய போக்கிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன என்று சொல்கிறார். அதாவது அது பழைய ஜேவிபி இல்ல, இது ஒரு புதிய என்பிபி என்று அவர் அதை சொல்கிறார். அவர் அதை சொல்கின்ற போது அவர் அதை தெளிவாக சொல்கிறார். இப்போது இருக்கிற என்பிபி அதிகம் வெளிப்படைத்தன்மையானது, கலந்துரையாடல் வழிகளை கொண்டது, தொழில் வான்மையாளர்களோடு ஆலோசிக்கின்ற போக்கினை கொண்டிருப்பது என்று போபகே சொல்கிறார். இந்த அடிப்படையில் அவர் தன்னை என்பிபியோடு சேர்த்துக் கொள்ளவில்லை. அவர் தன்னை எப்பவும் வெளியில தான் வச்சிருக்கிறார். அவர் சொல்றார் என்றால் தமிழ் மக்கள் விடயத்தில் அவர்களுக்கான பிரச்சனைகளை இருப்பதை ஒத்துக்கொள்வதில் என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையிலே வலுவான வேறுபாடுகள் இருப்பதாக கூறுகிறார். அதற்கு அவர் இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். என்பிபி வைத்திருக்கிற கூட்டணிவிலே இப்போது சிங்கள பெருந்தேசியவாத சக்திகள் இல்லை என்றும் அவர் சொல்கிறார். ஆனால் லைனல் போபகே எதை மறைக்க முற்படுகிறார்? இதுதான் முக்கியமான கேள்வி. லைனல் போபகே போல நிறைய பேர், ஜேவிபியோடு இணைந்து இயங்கியவர்கள் நிறைய பேர் இப்போது மீண்டும் இலங்கை வந்திருக்கிறார்கள், இலங்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான விடயம், ஜேவிபி பழசு, என்பிபி புதுசு. இப்ப என்பிபி வேற. என்பிபியும் அதைத்தான் விரும்புது. மணி போய் திசகாட்டி வந்துட்டு, மாலிமா வந்துட்டு, மணி போய் மாலிமா வந்துட்டு, கலர் மாறிட்டு பர்பிள் கலருக்கு போயாச்சு. அவ இதெல்லாம் மாற்றமா என்று பார்த்தால் இங்கதான் தெற்கில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு உரையாடும் போது, குறிப்பாக இடதுசாரி நண்பர்களோடு உரையாடும் போது அவர்கள் சொன்ன விடயம், ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து என்பிபி மாறவில்லை. இன்னமும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏகேடி ஜேவிபியினுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கும் ஜேவிபியினுடைய போக்குகளை கட்டுப்படுத்துவதிலே அமைச்சராக வராத, பாராளுமன்ற உறுப்பினராக வராத, எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத டில்வின் சில்வா இன்றைக்கும் மிக முக்கியமான அந்த கடிவாளத்தை கைகளில் வைத்திருக்கிறார். ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து கூட சொன்னார்கள், இவர்கள் யாராக இருந்தாலும் தெரிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் மாற்றுவோம். ஜேவிபி அந்த கட்டுப்பாட்டை, கடிவாளத்தை இன்னமும் கைகளில் வைத்திருக்கிறது. நீங்கள் என்பிபியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் அல்லது அதனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்க்கும் போதெல்லாம் ஜேவிபி ஒரு இடத்துல சறுக்கிக் கொண்டே போகுது. எந்த இடத்துல சறுக்குது என்றால் 233 பக்க தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 193ஆம் பக்கத்திலே ஒரு இடத்திலே அரசியலமைப்பு திருத்தம் பற்றி சொல்கிறது. எது? புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று சொல்கிறதை ஒழிய எந்த இடத்திலும் எவ்வாறான அரசியலமைப்பு வரப்போகிறது அல்லது இங்கு தேசிய இனங்களுக்கான அதிகார பங்கீடுகள் எப்படி அமையப் போகின்றன, எதை பற்றியும் ஜேவிபி வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக இல்லை. அதனுடைய எந்த ஆவணத்திலும் புதிய அரசியல் யாப்பு பற்றி அதிக வியாக்கியானங்கள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதை நம்பி புதிய அரசியல் யாப்பின் ஊடாக நாங்கள் பயணிக்க நாங்கள் எங்களை தயாராக்கிக் கொள்ள வேண்டும். இங்குதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் பற்றின அந்த புரிதலும் அதிலே நாங்கள் காட்டக்கூடிய அதிக விசுவாசத்தன்மையும், இது எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய இறமை சார்ந்த விடயம் என்ற புரிதலும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஜேவிபி என்பது என்பிபியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இதிலே நான் இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலாம். இன்றைக்கும் எங்களுக்கு அயல் தேசமான இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நர்வ் சென்டராக இருப்பது பற்றி இன்றைக்கும் RSS இருப்பதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ராஷ்டிரிய சேவா சங். இதை பாரதிய ஜனதா கட்சியின் உயர் தலைவர்கள் மறுக்கிறார்கள். ஆனாலும் எந்தகைய ஆசீர்வாதமும் RSS இடமிருந்து பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது அங்கு முக்கியமானதாக இருக்கிறது. அது அமைச்சர்களை தெரிவு செய்வதாக இருக்கலாம், நரேந்திர மோடி தொடர்ந்து பிரதமராக இருப்பதாக இருக்கலாம். RSS ஆசீர்வாதமும்
வழிகாட்டலும் அங்கு முக்கியமானவையாக இருக்கின்றன. என்பிபிக்கும் ஜேவிபி எப்படியான வகிபங்கை கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜேவிபியினுடைய கடந்த கால செயற்பாடுகள் எங்களுக்கு தரப்படக்கூடிய அடிப்படை உரிமைகளை கூட தருவதற்கு ஜேவிபி பின்னடித்தது, எதிர்ப்பு தெரிவித்தது, அவற்றை நீர்த்து போக செய்தது. அது பீட்டோம்ஸாக இருக்கலாம், சுனாமி கட்டமைப்பிலே நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளாக இருக்கலாம், வடக்கு கிழக்கு இணைப்பாக இருக்கலாம். எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு தரப்படக்கூடிய எந்த ஒரு சின்ன நகர்வையும் ஜேவிபி கடந்த காலங்களில் நிராகரித்தே வந்திருக்கிறது. இது வரலாறு. இந்த வரலாற்றை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள போகிறோம் என்பதில் தான் நாங்கள் ஜேவிபியோடு அல்லது என்பிபியோடு நாங்கள் எதிர்காலத்திலே செய்ய போகின்ற கலந்துரையாடல்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு காலம் கருதி நேர முகாமை இந்த விடயங்கள் ஈழத்தமிழ் மக்களிடம் அதிகம் பேசப்பட வேண்டும். இவை வெறுமனே மகாநாடுகளிலோ அரசியல் கட்சிகளிடமோ அல்லது கட்சி தலைமைகளிடமோ பேசப்படுகின்ற விடயங்களாக இல்லாமல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த தளத்தில் இருந்து ஈழத்தமிழ் மக்களுடைய இறமை முன்வைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சிலவேளை நாளைக்கு நாங்கள் கான்ஃபெடரேஷன் ஒன்றை வைக்கும் போது சிலவேளை நாங்கள் எங்களுடைய உச்சபட்ச அதிகார பங்கீட்டை பற்றி நாங்கள் கேட்கும் போது இது மக்களிடம் இருந்துதான் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உரத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். இது தனித்து கட்சிகளிடம் இருந்தான கோரிக்கையாக மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் குரலாக அது முன்வைக்கப்பட வேண்டும். எவருக்குமான சமரசமாக இது இல்லாது காலங்காலமாக ஈழத்தமிழ் மக்கள் முன்வைத்து வந்திருக்கும் ஒட்டுமொத்த குரலாக அது முன்வைக்கப்பட வேண்டும். எந்தவித பிரயோசனங்களும் இல்லாத 13ஆம் திருத்தச் சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்த வழிவகையற்ற அரசியல் அமைப்பில் நாங்கள் எங்கள் அடிப்படை கட்டமைப்புகளுக்கான எங்கள் அடிப்படை அபிலாஷைகளுக்கான வெளியை எப்படி தீர்மானிக்க போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் மக்கள் மத்தியில் இருந்தான புரிந்துணர்வை கட்டமைக்க வேண்டும். இந்த வழியிலே எங்களுக்கு ஒரு காலமிட்ட கட்டளை, சில சமயங்களிலே எங்களுக்கு தோல்விகள் சில செய்திகளை சொல்லி செல்லும். அந்த வகையில் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பின்னடைவு ஒரு எச்சரிக்கை மணியை தந்திருக்கிறது. இந்த எச்சரிக்கை மணியை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள தவறினால் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். அந்த வகையிலே இந்த விவாதங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதிலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு என்னுடைய பேச்சை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். தேசிய தலைவர் பிரபாகரன் 2002ஆம் ஆண்டு மாவீரர் நாள் உரையிலே குறிப்பிட்ட ஒரு விடயத்தை கூறி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு தனித்துவமான மக்கள் சமூகம் என்ற ரீதியில் எமது மக்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள். சுயநிர்ணய உரிமை உள்ளான புறமான 2 அம்சங்களை கொண்டது. உள்ளான சுயநிர்ணய கோட்பாட்டின் அடிப்படையில் எமது தாயக நிலத்தில் எமது மக்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய பூரண சுயாட்சி அதிகாரத்துடன் ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டால் நாம் அத்திட்டத்தை சாதகமாக பரிசீலனை செய்வோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அது தவறினால் தான் அவர் அடுத்த கட்டத்தை பற்றியும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு விடுதலை புலிகள் இன்று இல்லாவிட்டாலும் அந்த மக்கள் ஆணை, அந்த மேண்டேட் இன்றைக்கு எங்களிடம் இருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய இறமை எங்களிடம் இருக்கிறது. தேர்தல் அரசியலை மையப்படுத்திய அணுகுமுறைகளுக்கு அப்பால் வரலாற்று வகை போன்றொன்றுக்கு ஊடாக நாங்கள் அனைவரும் தயாராக வேண்டும். கடந்த அரசியலமைப்பு உருவாக்கங்களிலே அது 47, 72, 78 இருக்கலாம், தமிழ் மக்கள் பங்கேற்றிருக்கவில்லை. தமிழ் மக்கள் பங்கேற்கும் வெளியும் இருக்கவில்லை. நாங்கள் கடுமையான எதிர்வினைகளை வெளிப்படுத்தி இருந்தோம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இனிமேல் முன்வைக்கக்கூடிய விடயத்திலும் நாங்கள் பார்வையாளராக இருக்க முடியாது. அதிலே எங்களுடைய காத்திரமான பங்களிப்பு இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை எப்படி செய்ய போகிறோம் என்பதை பற்றிய தெளிவு எங்களிடம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட இலட்சியம் மாறாது என்ற தேசிய தலைமை, எங்கள் தேசத்தின் தலைமையில் அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் எங்கள் முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.